ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம டெலி டாக்ஸ். மகாநதி இந்த மந்த்கான ஷெடியூல் ஏன் தான் சிஸ்டர் இன்னும் ஸ்டார்ட் ஆகாம இருக்கு, ஏன் இவ்வளோ டிலே பண்றாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும் தான். பிகாஸ் 2 நாள் 3 நாள் தள்ளி வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட ஃபுட்டேஜ் இருக்கும். லாஸ்ட் ஷெடியூல் எடுத்தோட ஃபுட்டேஜே வந்து இன்னுமே இருக்கு நிறையவே. பிகாஸ் அந்த பிடிஎஸ் பிக்சர்லாம் ஷேர் ஆச்சு இல்லையா, அதுவே இன்னும் டெலகாஸ்ட் ஆகல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாநதி இந்த ஷெடியூலுக்கான ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகி இருக்கு. ஆஸ் யூஸ்வல் நம்ம சுவாமி ப்ரோவோடைய அசிஸ்டன்ட் அவர்களே அதை வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம சுவாமி ப்ரோ ஒரு பிளாக் கலர் காஸ்டியூம்ல வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு ஷெடியூலுக்கு. ஷூட் வந்து சென்னையிலையா இல்லை வந்து கொடைக்கானல்லையா அப்படின்றது தான் பெரிய டவுட் இல்லையா. ஸோ பார்க்கலாம், அவங்களே அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. என்னவோ அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க இல்லையா, கார்ல போற ஒரு குட்டி வீடியோ, அந்த சைட்ல அந்த ரோடு அதெல்லாம் பார்க்கும்போது சென்னை மாதிரி தான் தோணுது, கொடைக்கானல் மாதிரி இல்லை. எனிவேஸ் ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்து நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய், காவேரி, இன்னும் நிறைய விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இந்த பிக் பாஸ்க்காக ஒரு குட்டி ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. விஜய் எஸ் நியூ ஹோஸ்ட் அப்படின்றதுனால அது மூலமா நமக்கு 2 பிக்சர் வந்து கிடைச்சிச்சு, விஜய் அண்ட் காவேரி. அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் தான் நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து லாஸ்ட் ஷெடியூல்லே எடுத்து வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதர்வைஸ் அவங்க இப்போ இருக்க லொக்கேஷன்ல கூட அவங்க வீடியோ எடுத்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரியுமே நடக்கும். நிறைய சீரியல்ஸ்லேயே வந்து சில சீன்ஸ்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஹீரோ ஹீரோயின் அவைலபிலிட்டி இல்லாத போது. எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் தான் நினைக்கிறேன். அண்ட் விஜயுமே பார்த்தீங்கன்னா லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்லிம் ஆன மாதிரி இருக்காரு. எதுக்காக ஒரு வேளை 1 செகண்ட் ஃபிளாஷ்பேக் ஷூட் ஏதாவது ஷூட் பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே சேம் காஸ்டியூம் மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்க காரில் ஷூட் போகிற அந்த அவரோட பிக்சருமே அதே சேம் பிளாக் கலரில் தான் இருக்காங்க. விஜய் வந்து ஷூட்க்கு போறாரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து நம்ம காவேரியோடைய ஷெடியூலுமே இருக்கும். மற்றவங்க யாராவது அப்டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா உங்க கூட வந்துட்டு நான் ஷேர் பண்றேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், லாஸ்ட் ஷெடியூல்லேயே பண்ண வேண்டியது தான் காவேரியோடைய பர்த்டே செலிப்ரேஷன் ஷூட். பட் சடனாக வந்து நிவின் யமனோடைய மேரேஜ் ஸ்டாக் ஷூட் வந்து எடுத்துட்டாங்க. இந்த ஷெடியூலில் 100% காவேரியோடைய பர்த்டே செலிப்ரேஷன் ஷூட் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. விஜயோடைய பர்த்டே செலிப்ரேஷன்ல தான் நம்ம வந்து வெண்ணிலா என்ட்ரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி வெண்ணிலாவுடைய என்ட்ரி அந்த ஷூட் வந்து மேக்ஸிமம் இந்த ஷெடியூல் இருக்கலாம். அதர்வைஸ் கன்ஃபார்மா நெக்ஸ்ட் ஷெடியூல்ல இருக்கும். பிகாஸ் இந்த ஷெடியூல்ல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு வந்து அவங்க ஜாயின் ஆகிப்பாங்க. பட் கண்டிப்பா விஜயோடைய பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ அவங்களோட என்ட்ரி இருக்கும். அதில் வேற டவுட்டே வேண்டாம். எப்படி வந்து காவேரி வந்து விஜய்க்கோட இவ்வளோ நாளாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம எல்லாரையும் நொந்து நூடுல்ஸ் ஆகினாங்களோ, அதுக்கு முன்னாடி வந்து சில பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அவங்களுடைய லவ் சீன்ஸ் எல்லாமே வச்சுட்டு காவேரியோட பர்த்டேல எப்படியும் லவ் ப்ரொபோசல்லாம் இருக்கும். அதை தான் வந்து இப்போ விஜய் வந்து பெரிய அளவில் காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து அவரோட லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு 2 பேரும் அழகாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்ச வெண்ணிலாவோட என்ட்ரி வந்து ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தையே வெடிக்க வைக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ் இந்த மந்த்கான ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் போன மாதம் மாதிரி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.